அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் சீரிய தலைமையில் தாய் கழகமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அண்ணா திராவிடர் கழகத்தை இணைக்கும் விழா தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை தற்போது காண்போம். புரட்சித்தாய் அம்மாவுக்கு மலர் மாலை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார்கள்.
பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள். இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவர்களை நினைவு கூர்ந்து இந்த இனிய நன்னாளிலே நம்முடைய அண்ணா திராவிடர் கழகத்தையும் அஇஅதிமுகவையும் இணைக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக மற்றும் இணை அமைப்புகளின் நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, இங்கு சின்னம்மா அவர்களுடன் வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் நரசிம்மன் அவர்கள், அரசு கொறடா, முன்னாள் அரசு கொறடா அவர்களே, உளுந்தூர்பேட்டை ஆனந்தன், நீங்கள்லாம் ஆனந்தன்னு தான் சொல்லுவீங்க, நாங்கள் உளுந்தூர்பேட்டை ஆனந்தன் தான் சொல்லுவோம். எக்ஸ் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர், வாசு வேலூர், பொன்தா மனோகரன், பூவை தூ கந்தன், தஞ்சை மாவட்ட கழக செயலாளர் கந்தன், விஆர் வெண்மதி செய்தி தொடர்பாளர், ஐடி விங் முன்னாள் மாவட்ட இணைச் செயலாளர் என் கோபால், நாமக்கல் மாவட்டம், உமாதேவன் அவர்களே, இங்கு வரவேற்புரைக்கு பிறகு உங்களிடம் அண்ணா திராவிடர் கழகத்தின் சார்பாக வடக்கு மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்களின் சார்பாக உரை நிகழ்த்த இருக்கின்ற வடக்கு சேலம் மாவட்ட கழகத்தினுடைய, புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பங் முருகேசன் அவர்களே, தெற்கு மற்றும் மத்திய மாவட்ட கழகங்களின் சார்பாக உரை நிகழ்த்த இருக்கின்ற திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பக்ருதீன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் டாக்டர் கவிதா அவர்களே, விவசாய அணியின் மாநில செயலாளர் மேலூர் ஆண்டிச்சாமி அவர்களே, இங்கு இந்த மாமன்றத்தின் தீர்மானங்களை வாசித்து உரை நிகழ்த்த இருக்கின்ற மத்திய மண்டலத்தினுடைய அண்ணா திராவிட கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கின்ற கழக அண்ணா திராவிட கழக மாணவர் மற்றும் இளைஞர் அணியுடைய செயலாளர் டாக்டர் ஜெயானந்த் திவாகர் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, வந்திருக்கின்ற தாய்மார்களே, அண்ணா திராவிட கழகத்தினுடைய உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, இந்த இனிய நாளில் உங்கள் எல்லோரையும் வணங்கி பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று மகிழ்கின்றேன். நாம் இந்த இணைப்பு நிகழ்ச்சியினை அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திலே பல லட்சம் பேரை கூட்டி செய்வோம் என்ற அந்த விருப்பத்தில் தான் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால்
இன்றைய அவசர தேவை கருதி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன அவசரம் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய இயக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தால், அதுவும் அம்மா வேற இப்போ அந்த அரசியல் புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நம்முடைய தொண்டர்களின் அரவணைப்பு அவர்களுக்கு மிகவும் தேவை. ஏனென்றால் அவர் ஒரு நெருப்பாற்றில் நீந்தி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் கைகட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவர் மீது யாருக்கெல்லாம் உண்மையான அன்பு இருக்கின்றதோ, மரியாதை இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் இருக்கும் அவர் மேலே அன்பு மரியாதை என்ன, புரட்சி தலைவிக்கு மேல் யாருக்கு அன்பு மரியாதை இருந்ததோ, புரட்சி தலைவரின் மேல் யாருக்கு அன்பு மரியாதை இருந்ததோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர் மீது அன்பு மரியாதை இருக்கும். ஏனென்றால் ஜாதி மத இன பேதங்களை எல்லாம் கடந்து இந்த அதிமுக தான் தன்னுடைய குடும்பம் என்று தனக்கென்று எதையும் செய்து கொள்ளாமல், நீங்கள் கவனிக்க வேண்டும், எவ்வளவோ பேர் எவ்வளவோ பதவி பெற்றாங்க. இவங்கெல்லாம் அம்மா நேரடியாக பார்த்து பதவி போட்டாங்க இல்லை. நம்ம வீட்டில் கேட்டு திறந்தவன்லாம் பெரிய பெரிய பதவிக்கு போயிருக்கிறான். ஆனால் நான் போக முடியல, எங்கள் அக்கா போக முடியல, சாரி பொதுச்செயலாளர் அவர்கள் போக முடியல. நாங்கள் அதை விரும்பவும் இல்லை. அம்மா இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தோம். ஆனால் வெளியில் எல்லாரும் பண்ணுற தப்பை பூரா இந்த எல்லைக்கல் மேலே போய் எல்லாம் சுரண்டிட்டு போவோம், தேய்ச்சிட்டு போவோம் உடம்ப. அந்த மாதிரி எங்கள் தலையில் வைப்பாங்க. ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதும் நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம். சிதம்பரமும் கருணாநிதியும் போட்ட கேஸு இன்னும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் 27 வருஷமாக என் மேலே, புரியுதா? ஆனால் பவுசை அனுபவித்தவர்கள், பணத்தை சேர்த்தவர்கள் கொஞ்ச அந்தர போயிடுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது. இதை நான் உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு தகுதியான நேரத்திலே, ஒரு நல்ல நேரத்திலே நாம் எல்லோரும் அம்மாவுக்கு உதவுவதற்காக கை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நாள் இன்றைக்கு கனிந்திருக்கின்றது. பெரும்பாலான பொறுப்பாளர்கள், நம்முடைய கிளைக்கழக உறுப்பினர்கள் வரைக்கும் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்களை நாம் அழைத்து கொண்டு போகிறதுக்கு மண்டபம் பத்தாது என்று கூறினார்கள். நான் இப்போது வரும்போது பொதுச் செயலாளர் அவரிடம் சொல்லி கொண்டு வந்தேன், யாருக்கும் மண்டபத்தில் சேர்றது பிடிக்கலை, ஒன்லி இங்கே பொறுப்பாளர்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க, நிர்வாகிகள்லாம் வந்திருக்கீங்க, எல்லாரும் வரணுங்கிறாங்க. அதற்காக உங்களுக்கு தகுந்த நேரத்தை இந்த கொரோனாலாம் போன பிறகு, இந்த கடுமையான வெயிலெல்லாம் போன பிறகு நீங்கள் ஒரு தேதியை கொடுத்தால் அண்ணா பிறந்த காஞ்சியிலே பல லட்சம் பேரை கூட்டி இந்த இந்தியாவை உயர்த்து மண்டலத்திற்கு மாநாட்டை போடுவோம் என்று சொல்கிறேன். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அதனால் அந்த வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக அது தனியாக நடைபெறும். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நிகழ்வுகள், மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே அம்மா அவர்கள் பெரியமாக ஒரு உன்னதமான பதவியை கேட்டு வாங்க கொண்டிருக்கலாம். இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க, அம்மா கேட்டிருந்தா சொல்லுங்க, அம்மா போய் சின்னம்மா எனக்கு ஒரு பதவி வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருக்கோம். ஆனால் நம்முடைய துரதிர்ஷ்டம், அம்மா தன்னுடைய உடல்நிலை தேறி வரும்போது, தன்னுடைய உடல்நிலையில் அவர்களுக்கு சிறிது சந்தேகம் ஏற்படும் போது அம்மா அவர்களை, சின்னம்மா அவர்களை ஒரு தொகுதியிலே நிப்பாட்டி அந்த தொகுதியிலே அவர்களை ஜெயிக்க வைத்து அவர்களை மந்திரி சபையில் இண்டக்ட் பண்ணணும், சேர்க்க வேண்டும் என்ற உந்துதலிலே இருந்தார்கள். இந்த செய்தி எனக்கு வந்தது. ஆனால் அக்கா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல உங்கள் உடல்நிலையை பாருங்கள், அப்புறமா பேசிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கு அம்மா சொன்னதை நம்ம நடத்தியிருந்தோம்னா இன்றைக்கி இந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் வேலை இல்லை.
அதனால் இந்த அண்ணா திராவிட கழகம், அதனுடைய தொண்டர்கள், இவர்கள்தான் தன்னுடைய குடும்பம், இவர்கள்தான் தன்னுடைய உடன்பிறப்பு என்று ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனத்திலே அவர்களுக்காக பெரும் இடத்தை கொடுத்திருக்கின்ற நம்முடைய சின்னம்மா அவர்களுடைய கரத்தை நீங்கள் எல்லாம் வலுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற இந்த 2500-3000 பொறுப்பாளர்களையும் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கையிலே அவர்கள் அரசியல் வாழ்க்கையை ஒப்படைக்கின்றேன். அது நான் அண்ணா திராவிட கழக பொதுச் செயலாளர் என்ற முறையிலே ஒப்படைக்கின்றேன். அதே நேரத்தில் கூட பிறந்த சகோதரன் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கின்படி அம்மா அவர்களை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அவர்கள் போகும் இடமெல்லாம் இனிமேல் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வந்துட விடாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்கே வந்திருக்கின்ற தாய்மார்களை பார்த்து சொல்கின்றேன், உங்கள் பிரதிநிதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற சின்னம்மா அவர்களை, அவர்களுடைய தியாகத்தை எதற்குமே ஆசைப்பட மாட்டார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா பிறந்து வளர்ந்தவங்க, பாக்கி எல்லாம் எங்களுக்கு மூத்தவங்க. எனக்கு நேர் மூத்தவங்க இவங்க. நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா விளாண்டுக்கிட்டு இருப்போம், ஒன்றாவே வளர்ந்தோம். எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு நாளாக கூட அவங்கள்ட்ட இருக்கிற முட்டையை தட்டி பிரித்து திம்பேன். ஆனால் அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. இந்த கயல்னு ஒரு சீரியஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு சன் டிவியில். அதில் அந்த கயலாக ஒரு அம்மா ஒன்று நடிக்குது. அந்த கயல் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம சின்னம்மா. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி, சாதாரண சாமானிய ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு மந்திரி எம்பி அங்கங்கெல்லாம் போனாங்க. அதுக்கு எல்லாம் ஏணி இவங்க தான், அம்மா தான். அந்த நினைப்பு அவர்களுக்கு இருக்கா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது கலியுகம். இந்த கலியுகத்தில் நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் எதையும் எதிர்பார்க்காமல் தான் வெறும் ஆளான என்னோட இவ்வளோ நாள் 5 ஆண்டு காலம் பயணித்திருக்கின்றீர்கள். வெறும் ஆளுனா அரசியல்ல என்னுடன் நீங்கள் அத்தனை பேரும் இந்த 5 ஆண்டு காலம் பயணித்திருக்கின்றீர்கள். வேற எங்கேயும் நீங்கள் போகிறதுனா போயிருக்கலாம், போகல. வேற யாரையும் உங்களுக்கு பிடிக்கல. நான் உங்களுக்கு ஒன்றும் செஞ்சதும் இல்லை. என்ன உங்களுக்கு எதுவும் நான் செய்கிறதுக்கு யாரும் விடலை. ஆனாலும் நீங்கள் எல்லோரும் நம்முடைய இயக்கத்திலே அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களாக, அங்கத்தினர்களாக இருந்து எந்த விதமான கெட்ட பேரும் வாங்கிவிடாமல், சோரம் போய்விடாமல், விலை போய்விடாமல், தன்மானம் காத்து இன்றைக்கு தகுந்த தலைமையின் கீழ் சேர்ந்திருக்கின்றீர்கள். இவர் ஏன் இப்போ தனி கட்சி ஆரம்பித்து நடத்துகிறாருன்னு உங்களில் சில பேருக்கு கேள்வி வந்திருக்கும். அப்போது கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது நான் போய் திமுகவில் சேர முடியுமா, இல்லை வேற எங்கேயும் போய் சேர முடியுமா? இந்த கட்டியிருக்கிற வேஷ்டியை மாற்ற முடியுமா? இந்த வேஷ்டியை மாற்ற முடியுமா? முடியாது. பேசாமல் அதுக்கு வீட்டில் இருந்து செத்து போயிடலாம். ஆனால் என்னுடைய மனக்கருத்துக்கு ஒத்த கருத்துடைய பல பேர் இதே கருத்தை சொன்னவர்களை எல்லாம் சேர்த்து ஒரே கூடாரத்தின் கீழ் வைத்திருந்து இன்றைக்கு அம்மா அவர்களினுடைய கரத்திலே ஒப்படைத்திருக்கின்றேன். இதனால் நான் உங்களை விட்டு எட்டி சென்று விடுவேன் என்று நினைக்காதீர்கள். நான் புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அதை நடத்தி ஆட்சிக்கு வரும்போது அழகு திருநாவுக்கரசு, எஸ்டிஎஸ்ஓ இவங்களோட சேர்ந்து பணியாற்றியவன். எங்கள் குடும்பத்தில் முதல் அதிமுக உறுப்பினர் நான். அதற்கு பிறகு புரட்சி தலைவி மறைந்த பிறகும்
சகோதரியுடன் சேர்ந்து என்னுடைய மைத்துனருடன் சேர்ந்து இந்த நேரத்தில் நான் அவரை நிறைவு கூற வேண்டிய கடமைப்பட்டவன். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அவருடைய பங்கு, எம்என் அவர்களுடைய பங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த முடங்கி போன ரெட்டலையை ஜாவையும் மீண்டும் இணைத்தார்களே யாரு? இந்த உட்கார்ந்துருக்காங்களே இந்த அம்மாவும் காலம் சென்றாரு அவரும் தான். அவங்க 2 பேரும் தான் சேர்த்தது. ஒவ்வொரு வாட்டியும் அதிமுக சறுக்கி கீழே விழுவும் போதெல்லாம் பின்னாடி இன்னும் தூக்கி கொண்டு போனது யாரு? இவங்க 2 பேரும் தான். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒருபடி மேலே. நீங்கள் எல்லாம் உடன்பிறவா சகோதரர்கள், நான் உடன் பிறந்த சகோதரன். எனக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் செல்லமான பெண். அவர் சீரழிகிறத எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அதனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய பொறுப்பில் இருந்து என் சகோதரியை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்களை அரவணைப்பாக இருந்து துரோகிகளுக்கு இடம் கொடுத்து விடாமல் அவரை பழைய நிலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். அம்மா இருந்திருந்தால் அவர் எங்கே இருந்திருப்பார்? அம்மா இல்லாத குறை இன்றைக்கு அவருடைய இந்த நிலைக்கு காரணம். அவர் மெல்ல இந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் எல்லோரும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தவர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அவர் பட்டிருக்கின்ற அந்த அரசியல் விழுப்புண்களுக்கு நிச்சயமாக மருந்திடும், நிச்சயமாக மருந்திடும், நிச்சயமாக மருந்திடும் என்று கூறி இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர், அதே மாதிரி இங்கே கடலூர் காரைக்கால்லேருந்து இங்கே மேற்கு கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், என்னை பற்றி அரசியலிலே எந்த ஒரு சிறு குற்றச்சாட்டும் யாராலையும் சொல்ல முடியாது, சொன்னது கிடையாது, யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நான் ஒரு வட்டத்தை போட்டு என்னுடைய வாழ்வை செய்து கொண்டிருக்கின்றேன். வீட்டில் படுத்திருந்தாலும் எங்கே இருந்தாலும் புரட்சித் தலைவியின் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இருப்பேன். ஒரு சிறைக்கு செல்கின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய அரசியல் பணியினை செய்து அம்மா அவர்களின் ஆட்சியை நிலைநிறுத்திவிட்டு சென்றவர் அவர். இதெல்லாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கணும். இந்த லேடிஸ் எல்லாம் எங்கே யார் போய் பார்க்க சொல்ல. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த நாளிலிருந்து பேருக்கு ஒரு தொண்டனாக இருந்து விடாமல் அருமை பெருமைகளை எல்லாம் பேசி அம்மா அவர்களுக்கு வலு சேர்க்கும் முகத்தால் நீங்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை கைகூப்பி வணங்கி விடைபெறுகிறேன். இதற்கு பிறகு நம்முடைய வடக்கு மாவட்டங்களின் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களின் சார்பாக சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் பங் முருகேசன் அவர்கள் சுருக்கமாக
இங்கு உரையாற்றுவார். வரலாற்று மிக்க இந்த மாபெரும் விழாவிற்கு வருகை தந்து எங்களை எல்லாம் எதிர்காலத்திற்கு அழைத்துச் செல்ல வழிகாட்டியே அமைந்திருக்கும் தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், உலகவாழ் தமிழர்களின் எண்ணோட்டம், ஒரு யுகத்தை தியாகமாக கழித்த புரட்சி தாய் தியாக தலைவி சின்னம்மா என்று தமிழக மக்கள் எல்லோரும் போற்றப்படும் எங்களது தாயை வழங்கி அரசியலில் நேர்மையும் வேதத்தையும் சுயமரியாதையும் கொண்டு இந்த கட்டத்திலே அரசியல் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அரசியல் பயணத்தை 5 ஆண்டு காலம் வழங்கிய கல்வி தந்தை எனது அரசியல் ஆசான் ஐயா அவர்களை வணங்கி, இளைஞர்களின் எழுத்து நாயகன், எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், போசல் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர், தந்தை என்று செல்லமாக அழைக்கப்படும் எங்களுடைய இளைஞரணி மற்றும் மாணவர்களுடைய அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் முனைவர் ஜெயானந்த் அவர்களுக்கும், அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், சான்றோர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும், என் போன்றவர்களுக்கும் இந்த மேடை எனக்கு அமைத்துக் கொடுத்த எனது அரசியல் ஆசான் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களை பற்றி நாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. தமிழக மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். நான் சிறியவன், நான் படித்துதான் தெரிந்திருப்பேன். என்னுடைய அனுபவம் எனக்கு கம்மி. ஒரு மனிதனுடைய சராசரி யுகம் உலக வரலாற்றில் 35 ஆண்டுகள். தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் நமது இளையதெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடன் 33 ஆண்டுகளை கழித்திருக்கிறார்கள். அவருடைய தியாகம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, என்றும் தொடரும். இன்றைக்கு எங்களுடைய கல்வித்தந்தை பொதுச்செயலாளர்கள் மீண்டும் எங்களை அதில் பள்ளிக்கூடத்தில் எங்களை பிள்ளைகளாக சேர்த்திருக்கிறார்கள். மீண்டும் சின்னம்மா அவர்களுக்கு பெரிய கடமை காத்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில், இந்த அரசியல் சூழலில் பல்வேறு காலகட்டங்கள் நகர்களில் சின்னம்மா அவர்கள் சொன்னது போல அவர்களுக்கு முதுகில் குத்துறதுக்கு இடமில்லை. அவ்வளவு வேதனைகளையும் சாதனைகளையும் தாண்டி இன்றைக்கு இந்த கழகத்தை முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். 2001 234 சட்டமன்ற தொகுதியில் சேலத்தில் தேர்வாகாத ஒருவர் தான் இன்றைக்கு பொதுச் செயலாளர் தேர்வாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். 2001 சட்டமன்ற தேர்வில் சேலத்தில் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படவில்லை, அவர் தேர்வு செய்யப்படவில்லை. ஏதென்ஸ் நகரத்திலே இயேசுபிரான் நோயாளிகளுக்கு ஆசி வழங்குவார். அந்த நோயாளிகள் இயேசுபிரான் கைப்பற்றவுடன் குணமாகுவார். அது மாதிரி தியாகதல சின்னம்மா அவர்களுடைய கைப்பட்டு இந்த நாட்டிலே பதவி சுகத்தையும் பணபலத்தையும் பெற்று இன்றைக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய தியாக சின்னம் இருக்கும்போது நான் பொதுச்செயலாளர் என்று கூறுகிறார். எப்பொழுதுதான் அநீதி தோன்றுவதோ அப்பொழுதுதான் பராசக்தி அவதாரம் எடுப்பார் என்பது பழமொழி. தியாகத்தலைவி சின்னம்மாவுக்கு இது ஒன்றும் புதியதல்ல. 3 முறை, அநேகமாக எனக்கு தெரிந்தது 4வது முறை அவருக்கு மிகப்பெரிய அவதாரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வீரமும் தீரமும் நேர்மையும் கொண்ட பாசப்பற்றையில் பகிர்ந்த நாங்கள் சின்னம்மாவின் வழி நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிடரை முன்னெடுத்து வென்றெடுத்து காப்போம். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சின்னம்மா பாதம் அணிந்து என் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மத்திய மற்றும் தெற்கு மண்டலங்களின் சார்பாக திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் சகோதரர் பத்ருதீன் அவர்கள் உரையாற்றுவார்.
அரசியல், இசையில், கலையில் பல வித்தகர்களை தந்த புனித மண்ணில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்த மக்கள் மனம் கவர்ந்த மகத்தான தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் தன் இளம் வயதில் கழித்த குடந்தை நகரை உள்ளடக்கிய தஞ்சை மாவட்டத்தில் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களையும் அண்ணா திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆற்றலாளர் அண்ணன் திவாகரன் அவர்களையும் ஈர்ந்த சோழமண்டலத்தின் தலைநகரம் தஞ்சையில் அண்ணா திராவிடர் கழகமும் பாசத்தாய் அம்மா அவர்களின் நேசமிகு சகோதரி தியாக திருவுருவம் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து ஒரே இயக்கமாக செயல்பட லட்சிய பயணம் துவங்க எழுச்சியோடும் எழிலோடும் ஒளிவோடும் புத்தொழியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் மாநாட்டை ஒத்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற தியாகத் தலைவி, நடமாடும் தெய்வமாக நாங்கள் கண்டு வணங்குகின்ற சின்னம்மா அவர்களே, அறிவில், ஆற்றலில், அளபெரிய செயல்திறனில் தனித்து விளங்கி தன்மான சிங்கமாய் காட்சி தருகின்ற என் போற்றுதலுக்குரிய கழகத்தின் நிறுவனர், என்னை அன்பால் கொள்ளை கொண்ட மண்ணின் மாண்புமிகு மைந்தர் முனைவர் அறிவியல் அறிஞர் அண்ணன் திவாகரன் அவர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற ஆற்றல் மிகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். இந்நாள் ஒரு பொன்னாள், நம் இயக்கத்திற்கு வாய்த்திருக்கிற நன்னாள். இன்னல்கள் பல வந்துற்ற போதும், துன்ப சூறாவளி சுழன்ற போதும், கூட இருந்த பலர் குழிபறித்த போதும், தன் சுட்டு விரல் அசைவிற்கு காத்திருந்த பலரும், தனக்கு கைகட்டி சேவகம் புரிவதை பாக்கியமாக கருதிய பலரும், காலில் விழுந்து ஆசி பெற ராப்பாடிகளாய் இருந்து பணிந்து தவழ்ந்து வந்த தண்டச்சாமிகளும் துரோகத்தை வாளாக வேலாக பாய்ச்சிய போதிலும் அவற்றையெல்லாம் ஒற்றை மனுஷியாய் எதிர்கொண்டு, எந்த துரோகத்திற்கும் மஞ்சுபவர் நான் அல்ல, எந்த குள்ள நெறித்தனத்திற்கும் மாட்பவர் நான் அல்ல, எத்தகைய எதிர்ப்பையும் கண்டு ஒதுங்குபவர் நான் அல்ல. புரட்சி தலைவரின் பொன்மனம் எனக்குண்டு, புரட்சி தலைவியின் அஞ்சா நெஞ்சமும் எனக்குண்டு என நெஞ்சம் நிமிர்த்தி அஞ்சாத சிங்கமாய் அவனி போற்றும் தங்கமாய் பவனி வந்து கொண்டிருக்கும் எங்கள் தாயே, உங்கள் தலைமையில் உங்கள் விரல் அசைவிற்கு கட்டுப்பட்டு நீங்கள் காட்டும் திசையில் உங்கள் பின்னால் பயணிக்க அணிவகுத்து வந்திருக்கிறார்கள் அண்ணன் திவாகரன் அவர்களின் தீரர் கூட்டம். இந்த படை பணத்திற்கும் பகட்டுக்கும் ஆசைப்படும் கூட்டம் அல்ல. இந்த படை பதவி வேட்டைக்கும் ஆட்படும் கூட்டம் அல்ல. 35 ஆண்டு காலத்திற்கும் மேலாக புரட்சி தலைவி அம்மாவின் உயிராக, மூச்சாக, உதிரமாக, உணர்வாக, நிழலாக, நிஜமாக இருந்தவர்கள் நீங்கள். அரசியல் பாடத்தையும் நிர்வாகத்திறனையும் புரட்சி தலைவி அவர்களிடம் 24 மணி நேரமும் கற்றவர்கள் நீங்கள். தங்களது அறிவும் ஆற்றலும் அனுபவமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரின் இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடற்பரவலுக்கும் தேவை. தியாகத் தலைவி சின்னம்மா, நீங்கள் புரட்சி தலைவி அவர்களோடு உடன் இருந்து தியாகங்கள் செய்து வளர்த்த இயக்கம் என்று சிதறி சின்னாபின்னமாகி வருவதை கண்டு உண்மை தொண்டர்கள் உள்ளம் கொதிக்கிறது. பதவி கட்டிலுக்கு வெறி நாய்களாய் அழைகின்ற அடித்துக் கொள்கிற இவர்கள் புரட்சி தலைவியின் நெறியான தொண்டர்களாய் ஒருபோதும் இருந்திட முடியாது. இந்த காக்கை கூட்டங்கள் கத்தி அழியட்டும், பணப்பேய்கள் அதாளவாதத்தில் விழட்டும், துரோகிகள் தூர விலகட்டும். அவர்கள் விரித்த விலையில் அவர்களே விழுந்து அழிவார்கள். யார் எப்படி என்று நாம் இன்று எடை போட்டு விட்டோம். எப்பாடு பாடி வந்தாலும் இனி நாம் ஏமாற மாட்டோம். துரோகிகளே தூர விலகுங்கள், தூய தொண்டர்களே இங்கே வாருங்கள். அப்பலுக்கற்ற அரசியல் அண்ணா வழியில், புரட்சி தலைவர் பாதையில், புரட்சி தலைவி காட்டிய திசையில் வீரமங்கை வேலு நாச்சியார், தென்னாட்டு ஜான்சி ராணி, நமக்கு வாய்த்திருக்கும் சின்னம்மா அவர்கள் தலைமையில் அணிவகுப்போம். அனைத்திந்திய அண்ணா திமுகவை மீட்போம், மீண்டும் அரியணை ஏற்போம். தியாகத் தலைவிக்கு தோள் கொடுக்க, துணை நிற்க இதோ நம் தலைவர் அறிவு ஜீவி அண்ணன் திவாகரன் அவர்கள் வீர தளபதியாக இருக்கிறார். சின்னம்மா தலைமையில் அண்ணன் அவர்கள் தளபதியாக முன்னிருக்க இதோ இப்படை காத்திருக்கிறது.
இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பார் அண்ணா. தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களே, அண்ணன் திவாகரன் அவர்களின் இப்படை என்றும் உங்கள் பின்னால் கொள்கை பிடிப்போடும் உறுதியோடும் அணிவகுக்கும். என்றும் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு பட்டாளத்து சிப்பாய்களாய் படை நடத்தும். தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களே, வாருங்கள், உங்கள் திருமுகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை காண்கிறோம். எங்களுக்கு தலைமை ஏற்று எங்களை வழி நடத்துங்கள். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். 1.5 கோடி தொண்டர்களும் உங்கள் பக்கம் திரண்டு வருகின்ற காட்சி என் கண்களில் தெரிகிறது. தொண்டர்களின் தலைவியே, தொண்டர்களின் உண்மை நிலையையும் வழியையும் புரிந்த தலைவியே, நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திமுகவின் அசைக்க முடியாத தலைவி. கழகம் உங்கள் தலைமையில் இரும்பு கோட்டையாகும். தஞ்சை மாநகரம் அதற்கு வாயில் திறந்து இருக்கிறது. நாளை நமது, எந்நாளும் நமதே என்று தியாகத்தலைவி மற்றும் செயல் மறவர் அண்ணன் திவாகரன் அவர்களின் பொன்மனதிற்கு வணக்கம் செலுத்தி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தகவல் தொழில்நுட்பத்துறை மாநில செயலாளர் சகோதரி டாக்டர் கவிதா அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உள்ளே என்ட்ராகும்போது அப்பா ரொம்ப சந்தோஷமாகவும் வீர நட போட்டுட்டு உள்ளே வந்தார். அம்மாவை பற்றி பேசும்போது ஒரு வருஷம் அழுவும்போது அவரும் அழுது மற்றவங்களையும் அழ வச்சாங்க. இங்கே எல்லாருமே எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அம்மா கூட அவங்களுக்கு வெற்றியை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு எல்லாரும் கூடியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே அழாமல் சிரிச்சிட்டு இருங்க, சந்தோஷமாக இருங்க. அம்மா எப்போவுமே ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு உறுதி கூறுறேன். இளம் வயதில் உயர் நோக்கம் கொண்ட நமது கழக இளைஞர் அணி தலைவர் திரு ஜெய் ஆனந்த் அவர்களே, கல்வி களஞ்சியம் அரசியல் ஆசான் நமது முனைவர் ஐயா அவர்களே, நமது தாயிற்கும் தாயாக இருந்து புரட்சி தாய் நமது சின்னம்மா அவர்களே, மற்றும் நமது கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சத்தில் உறுதி உடையவர் நமது தாய். அரசியலில் மாற்றத்தை தந்தவர் நமது தாய். மக்களின் தலைவி நமது தங்கத்தாய். பலரின் உயர்வுக்கு ஏணியாக இருப்பவர் நமது புரட்சித்தாய். நமது அம்மா அவர்கள் விட்டு சென்ற அனைத்து நற்பணிகளையும் தொடர வேண்டும் என்று கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா திராவிட கழகம் துவங்கி 5 வருடம் அண்மையில் நிறைவேறியது. இதுவரை முனைவர் ஐயா மற்றும் கழக இளைஞர் அணி தலைவரின் வழிகாட்டுதலின் பெயரில் அவர்களின் ஆணைக்கு இணங்க கழக பணி மிகவும் சிறப்பாக செம்மையாகவும் நடந்து வருகிறது. செடி இன்று மரமாக வளர்ந்து நிற்கிறது. கழகத்தின் மிக பெரிய உறுதிக்கு காரணம் நம் கழக தொண்டர்களிடம் உள்ள ஒற்றுமை, நல்ல எண்ணங்கள், நற்செயல்கள் மற்றும் அவர்களின் ஊன்றுகோல். இது இன்று போல் எப்போதும் தொடர எல்லா வல்ல இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் என் உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில விவசாய அணி செயலாளர், தலைமை கழக பேச்சாளர் மேலூர் ஆண்டிச்சாமி அவர்கள். தென்னகத்தின் திருவிளக்காய், திராவிடத்தின் அகழ் விளக்காய், அண்ணா திமுகவின் ஒளி விளக்காய் விளங்கிய பெரியம்மா சின்னம்மா அவர்களை நான் மனப்பூர்வமாக வணங்குகிறேன். பேரன்புக்கும் பெரியோருக்கும் அன்புக்கும் உரிய பெரியோர்களே, இந்த விழா இந்த தென்பாடி இந்த சோழ மண்டலத்திலே இன்றைக்கு இந்த இணைகின்ற இந்த இழப்பு விழாவிலே
நான் பேசுவதிலே பெரும்பகுகிறேன். இந்த அண்ணா திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திவாகரன் அவர்களே, அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, எனது அருமை பெரியோர்களே, எதிர்கால சங்கதியில் இந்த அண்ணா திமுகவை நிர்ணயம் பண்ணி கொண்டு காத்திருக்கின்றேன். எனது அருமை தொண்டர்களே, நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். இந்த திராவிட பாரம்பரியத்தை அண்ணா காங்கிரஸ் சர்க்கார் இந்த ஆட்சி ஆண்ட பொழுது யாருமே வெல்ல முடியாதுன்ற ஒரு நிலை வருகிறோடு பேரன்னையா அவர்கள் இந்த நாட்டிலே உருவாக்கி அவர் நம்பிக்கை சொன்னார்கள். அண்ணா சொன்னார், இந்த நாட்டில் இருக்கின்ற திட்டங்கள் எது செய்கின்றோமோ அதை கொண்டு வருகிற திட்டங்களுக்கு அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும். அது 90% அடிமட்டத்திலே சேருகிற பொழுது அந்த நாடு ஜனநாயகம் பெறும் என்று அன்னைக்கு சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திமுகவை அன்னைக்கு உருவாக்குவதற்கு பெரும் கஷ்டப்பட்டு உருவாக்கியவர் எம்ஜிஆர் அவர்கள் 69 பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா அவர்கள் தன்னுடைய உடல்நலம் கருதி அன்றைக்கு இறந்தார்கள். அந்த இறந்த நேரத்தில் அண்ணா இந்த தமிழகத்திற்கு யார் முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அன்றைக்கு நாவலர் அவர்கள் 7ஆம் கட்ட தலைவராக இருந்தார்கள். நாவலரை நியமித்தார்கள் தற்காலிகமாக. கருணாநிதி அவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே ராசாசி போன்றவர்களை சந்தித்து, நான் தாழ்த்தப்பட்டவன், நான் ஏழைவரும் உங்களுக்கு சொன்னபடி கேட்பேன், என்னை முதல்வர் ஆக்குங்கள் என்று ராசாசி ஆளிலே அன்றைக்கு போய் கருணாநிதி விழுகிறார். கருணாநிதி விழுந்த நேரத்தில் புரட்சித் தலைவரிடத்தில் பார்த்து, இவன் உங்களுக்கு மதித்து நடப்பார், போவார், வருவார் என்று ராசாசியும் சொன்ன பிறகு அந்த தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை ஏகமனதாக முதல்வராக பதவியேற்றவர் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி ஏற்ற பிறகு கருணாநிதி சொல்கிறார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்து கவி பாடுகிறார், மனமாற வாழ்த்துகிறார். வென்றாரும் வெல்வாரும் இல்லாத வகையில் ஒளி வீசும் தலைவா, குன்றனைய குன்றே குன்றாலும் குளிக்கின்றேன், உங்களால் உயர் பெற்ற என் போன்றோர்கள் உள்ளங்கருதி வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். வாழ்த்திவிட்டு என்ன செய்தார்? அவருடைய போக்கும் நடைமுறையும் அவர் முதல்வராக ஆகப்பிறகு அவர் நிலைமையே மாறிவிட்டது. சரி, அவர் நிலைமையை மாறிவிட்டது தலைவர் பார்த்தார். என்ன இந்த நிலைமை இருக்கிறது என்று அவர் பொருளாளர் கழகத்தில் அவர் கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்காமல் இருக்க முடியாது, கேட்கின்றார், சொல்லுகின்றார். தின பெரும் தொல்லையாய் போய்விட்டது. எம்ஜிஆரை கவனிக்கின்றார்கள், எங்கு பேசினாலும் ஒளிநாடாவை கேட்கின்றார். மதுரையிலே எம்ஜிஆர் மன்ற மகாநாடு, அந்த மகாநாட்டு முரசொலி மாறன் தலைமையில் புத்து முன்னிலையிலே அந்த மகாநாடு நடக்கிறது. அந்த மகாநாட்டில் நடக்கிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்னம்மாவை அந்த அரசியலுக்கு அம்மாவை கொண்டு வர வேண்டும். கருணாநிதி அவர்களே, உங்களிடத்தில் ஜெயலலிதா ஒரு முன்னணி நடிகை, அவரை முன்னிறுத்துகிறேன், அதற்கு என்ன என்று கேட்டார். சொன்னார் கருணாநிதி, அடே அப்பா எம்ஜிஆர் அவர்களே, இது பொறுக்காது, இது தாங்காது, பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார் கருணாநிதி அவர்கள். எம்ஜிஆர் நினைத்திருந்தால் முத்துவிடத்திலே சொல்லியிருந்தால் நிச்சயமாக செய்திருப்பார். அது செய்யவில்லை. தலைவர் அமைதியாக இருந்தார். மண்ட மகாநாடு துவங்கியது. புரட்சித் தலைவர் பேசுகிறார். புரட்சித் தலைவர் பேசிவிட்டு கருணாநிதிக்கு முன்னாலே அவர் மேலே விட்டு இறங்குகிறார். 90% லட்சக்கணக்கில் கூடியிருந்த மக்கள் அந்த மேலையை விட்டு வெளியேறி விட்டார்கள். கருணாநிதி வருகிறார் அடுத்து பேசுவதற்கு. கருணாநிதி மேடை காலியாகியை பார்த்துவிட்டு மயங்கி விழுந்து விட்டார் கருணாநிதி. அன்றைக்கு பார்த்தார், இனி எம்ஜிஆரை இங்கே கழகத்தில் வைத்திருப்பதற்கு நியாயமில்லை, குழுவை கூட்டுகிறேன், அதை செய்கிறேன் என்று சொல்லி தீர்மானங்கள் மூலமாக ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரிலே 72 அக்டோபர் 10 புரட்சித் தலைவரை தூக்கி எறிகின்றார்கள். புரட்சித் தலைவரை தூக்கி என்ற நேரத்தில் தமிழகமே வேலூரில் பெரும் கலவரம். எம்ஜிஆர் என்று எழுதப்பட்ட வண்டிதான் சக்கரம் உருளது. அந்த நிலைமையிலே அன்றைக்கு நடந்தது. சரி, அந்த நிலைமையில் நடந்தது. அவர்களை அப்படி புரட்சித்தாய் அம்மாவை கழகத்திலே இணைத்து அவை இணைப்பதற்கு முன்னாலே
அந்த புரட்சித்தலை பார்க்கிறார். அண்ணன் நதாசன் அவர்களை போன்றவர்கள் அரசு அதிகாரிகள் அவர்கள் வைத்து சின்னம்மாவை புரட்சி தலைவை பாதுகாக்க அந்த வைபைக்குள் சின்னம்மாவிடத்திலையும் இன்றைக்கு சொல்லுகிறார்களே இவர்களை தான் தங்கத்தாரவை புரட்சி தலைவை அம்மாவிடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த ஒப்படைத்தலில் இருந்து இந்த அம்மாவை பாதுகாத்தவர் இந்த குடும்பம். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இந்த நிலையை உருவாக்கி வைத்தவர்கள் அம்மா அவர்கள் பாதுகாத்து அழைத்து வந்தார்கள். அம்மா உடல்நலம் பாதிக்கப்பட்டு அங்கே இருந்த பொழுது அங்கே அம்மா அவர்கள் 5-16 லட்சம் இறந்து விடுகிறார்கள். இறந்து பப்ளிக்கில் தூக்கி வைத்தவுடனே வெளியிலே திறந்து அம்மா மூஞ்சியை காட்டிய பிறகு இந்த நாடுகளை சொல்வார்கள் ராமாயணத்திலே, மான் அழுதது மயில் அழுதது, குயில் அழுதது குருவி அடைந்தது, எதிரியும் அழுதார் என்ற நிலையை இந்த நாடே பார்த்தது. அங்கே பார்த்தோம். மத்தியிலே பிரதமர் போன்றவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் வாழ்த்து சொன்னார்கள். சரி, வாழ்த்து சொன்ன பிறகு இந்த நாடுடைய அமைச்சர் அமைக்க வேண்டும் அம்மாவிடத்திலே கேட்கின்றார்கள். அம்மா அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலையிலே நான் முதல்வராக ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையிலே இல்லை, எனக்கு அம்மாவுடைய நிகழ்வுதான் முக்கியம், நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த இரவோடு இரவாக ஆனால் திவாகரன் தலைமையில் இந்த முதல்வராக அமைத்தார்கள். மத்திய சர்க்கார் ஏறிட்டு பார்த்தது. நம்மளுடைய பவராக இருக்கின்ற நேரத்தில் யாருமே இந்த செயலை செய்ய முடியவில்லையே, யார் தமிழகத்திலே இரவோடு மந்திரி சபை அமைத்தார்கள் என்று கேட்கிற பொழுது அந்த திவாகரனுடைய பெயரை அங்கே சொன்னார்கள். நண்பர்களே, அப்படியெல்லாம் ஆழ்ந்தவர்கள் ஆட்சியிலே பதவியிலே இருந்தவர்கள் இன்றைக்கு யார் சின்னம்மா என்று கேட்கின்றார்கள். எனக்கு தெரியாது என்று சொல்கின்றார்கள். பொதுச் செயலாளர் இல்லை என்றார்கள். சும்மா இருந்த அம்மாவை பொதுச் செயலாளர் நீங்கள் தான் வர வேண்டும் என்று அத்தனை பேரும் ஓடி பொதுச் செயலாளர் ஆக்கி கொடுத்தார்கள். அடுத்த அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி கொடுத்து விட்டு இன்றைக்கு பிரச்சனை வருகிறது. அதற்கு சரியான ஒரு காலம் இன்றைக்கு அணிதட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமை மாற வரும்போது விளக்கமாக சொல்வோம். தமிழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் யார் தலைவர் பொதுச்செயலாளர் தற்காலமாக அறிவித்தாலும் பரவாயில்லை, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கு தொண்டர்கள் தான் இருக்கின்ற விதிமுறைப்படி புரட்சித் தலைவர் சொன்ன கருத்துப்படி சின்னம்மாவை பொதுச் செயலாளர் எடுத்ததற்கு தமிழருக்கு இருக்கின்ற தொண்டர் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்திருங்க. ஒரு நாள் அந்த பெட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அன்றைக்கு அவர்களை வைத்து இன்றைக்கு படுகிற துரோகிகளெல்லாம் ஓட ஓட விரட்டி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்எல்ஏ கே உமாதேவன் அவர்கள் சுருக்கமாக உரையாற்றுவார். இது இணைப்பு விழா. இந்த இணைப்பு விழா நடக்குகிற இடம் ஒரு பொருத்தமான இடம். நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அவர் ஆவி முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவர் தான் அருமையண்ணன் எம்என் அவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கண்ணீர் சிந்துவதை சிந்தி உங்களிடத்திலே பேசினார். அண்ணா திராவிட கழகத்தை உருவாக்கிய அருமை அண்ணன் அவர்கள், நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டியதில்லை, இங்கே கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதற்காகத்தான் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த ஒன்று கூடியிருக்கிற கூட்டம் கண்ணீர் சிந்த வைக்குகிற கூட்டம். அது எங்கே சிந்த வைக்க வேண்டுமோ அங்கே நிச்சயமாக சிந்த வைப்போம் என்பதை நான் பணிவன்போடு உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 30 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னாலே அரணாக நின்றவர்கள் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். இங்கே சொன்னார் பொட்டி வைப்போம் என்று. பொட்டியெல்லாம் வைக்க வேண்டாம். இன்றைக்கு பன்றியை போல் நேற்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிற உதயகுமார், அவன் உள்பட தொண்டர்களுடைய அணியின் சார்பில், அது இளைஞரணி, பேரவை, மகளிரணி, மாணவரணி,
தொழிலாளர் அணி அத்துணை அணி சார்பிலும் மாநிலம் முழுவதும் தீர்மானம் போட்டு கொடுத்தவே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அம்மா அவர்கள் என்பதை அன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம். அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டனும் சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னால் நிரந்தர பொதுச் செயலாளர் நம்முடைய தியாக தலைவி சின்னம்மா என்பதை 5 ஆண்டு காலத்திற்கு முன்பே நிரூபித்து விட்டோம். ஆனால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பின்னால் தற்காலிக முதலமைச்சர் என்று ஒன்றை உருவாக்கிய காரணத்தினாலே கழகம் பிளவுபட்டது என்பதை நினைத்து பார்த்து தன்னுடைய தங்கையாக, தாயாக, தந்தையாக, அக்காவாக, உற்ற தோழியாக, இன்னும் சொல்ல போனால் பெற்ற தாயாக இருந்து அந்த தாயை காப்பாற்றிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் உடலடக்கத்தை எல்லாவற்றையும் அவர்களை குளிப்பாட்டி அழகு பார்த்து வைத்துவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு மந்திரியாக பவனி வந்தவர்கள் பதவி இருக்குகிற பொழுது எது வேண்டுமானாலும் செய்யலாம். பதவி இல்லாத போது செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பதவி வேண்டும் என்ற காரணத்தினாலே வெள்ளை சட்டையோடு இங்கே இருந்து சென்று கவர்னர் மாளிகையிலே ஒரு முதலமைச்சரை உருவாக்கி அத்தனை அமைச்சர்களையும் பதவியேற்றதற்கு பின்னாலே ஒரு கட்சியை ஒன்றாக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களை அண்ணா சென்னையிலே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலே ஒர்க்கா அமர வைத்து விட்டு அத்துணை பேரும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர் தான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இன்றைக்கு நேற்று கூடியிருக்கிறார்கள். தலைமை கழகம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கோ ஒரு இடத்திலே ஒரு பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அப்பொழுது கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெய்வமாக இருக்கிற காரணத்தினாலே தான் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று சொல்ல முடிந்ததை தவிர பொதுச் செயலாளர் என்ற பதவியை இதே இந்த அயோக்கியனுக்கு கொடுக்கவில்லை என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தான். இன்றைக்கு அண்ணா திராவிட கழகத்தை இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் தங்கை என்று சொன்னார்கள், அக்கா என்று சொன்னார்கள். ஆனால் எல்லோருக்கும் அவர்கள் தாய். நாங்கள் அவர் பின்னாலே நிற்கிறோம். நீங்கள் யாரை கையை காண்பித்தாலும் அவர்களை ஓட ஓட விரட்டுகிற ஒப்பாரமிக்கார தொண்டர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்னும் வெளியேயும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை அழையுங்கள். நீங்கள் சொன்னீர்கள், நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது சொன்னீர்கள், அந்த எடப்பாடி அயோக்கியனை பார்த்து சொன்னீர்கள், நீங்கள் சொன்னீர்கள் நீரடித்து நீர் விலகாது என்று சொன்னீர்கள். ஆனால் அந்த வார்த்தையும் கேட்டதற்கு பிறகு கூட இன்றைக்கு அந்த எடப்பாடி பேசுகிறான் சொன்னால் பண திமிர், அந்த திமிரை அடக்குகிற காலம் வெகு தொலைவில்லை. பணம் ஒன்றும் செய்து விடாது. நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். எங்களுடைய நகரத்தார் பகுதியில் எம்ஏஎம் ராமசாமி ஒருவர் இருந்தார். ராஜாஜர் முத்தியா செட்டியாருடைய மகன், பல கோடிக்கு அதிபர். ஆனால் அவர் ஒரு புள்ளை கூட்டினார். புள்ளை கூட்டியதற்கு பிறகு சொத்தை பறிமுதல் செய்தார். ஆனால் மலர் ஹாஸ்பிட்டலிலே அவர் அடக்கமானார். அப்பொழுது வெள்ளம் வந்தது. 7 நாட்கள் அந்த பாடியை தூக்குவதற்கு யாரும் வரவில்லை. ஆனால் உலகம் முழுவதும் அன்றைக்கு குதிரை ரேசிலே ஒரு பெரிய ஜாம்பவனாக இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த எம்ஏஎம் ராமசாமிக்கு எத்தனை கோடி இருந்தாலும் கூட கடைசியாக ஒரு 10 பேர் சேர்ந்து மலர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் இருந்து எடுத்து சென்றார்கள். அவருக்கு என்று திருவற்றியூர்ல ஒரு நகரத்தார் இது இருக்கிறது. அந்த இடத்திலே புதைத்தார்களா, எரித்தார்களா, கடலிலே தூக்கி எரிந்தார்களா என்று தெரியாது. அதை போல பணம் ஒன்றும் செய்துவிட முடியாது. எத்தனையோ லட்சம் தொண்டர்கள் இருக்கிறோம். அந்த தொண்டர்கள் இருக்கிற வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த ஆணையின்படி இன்றைக்கு நம்முடைய தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம்.
ஆனால் எதை சொன்னாலும் சரி, தஞ்சாவூர் பகுதியில மன்னார்குடிக்கு எத்தனை பேர் கார் தேய தாரோடு தேய வந்திருப்பீர்கள். அத்தனை பேரும் இன்றைக்கு பதவி ஆசை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு ஒவ்வொருவரும் பேசுகிறீர்களே, உங்கள் பணம் ஒன்றும் செய்து விடாது. ஒரு தொண்டன் நினைத்தால் ஒருவனை அழித்து காட்டுவான். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆவி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆவி. அந்த உருவிலை தான் இன்றைக்கு தன்னுடைய மனநிறைவோடு தான் உலகி சென்றாலும் கூட 4 ஆண்டு காலம் சிறைவாசகத்தில் இருக்கிற பொழுது இதே எடப்பாடியிலிருந்து அத்துணை பேரும் உயிரோடு வரமாட்டார். நான் வைத்ததுதான் சட்டம் என்று சொன்னார். ஆனால் வைராக்கியம் படைத்தவர் என்பதை எங்களுடைய பகுதிக்கு வருகிற பொழுது கொல்லங்குடி காளிகோயில அவர்கள் சாமி கும்பிட்டதற்கு பிறகு பின்னாலே இருக்கிற ஒரு அரச மரத்தடியில வேணிலே படுத்து 2 மணி நேரம் தூங்கிவிட்டு 4 மணிக்கு மீண்டும் பயணம் செய்தார் என்று சொன்னால் அவருடைய வைராக்கியம் என்னவென்று சொன்னால், மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை அரியணையில் அமர வைப்போம் என்கின்ற சூழ்நிலையோடு இருக்கிறார்கள். அவர்கள் தலையிலே கை வைத்தால் அவன் இமயமலை உச்சியிலே செல்லுவான். அப்படித்தான் எடப்பாடியும் சென்றான், ஓபிஎஸும் சென்றான், அத்துணை பேரும் சென்றான். இன்றைக்கு கீழே விழுகிற காலம் நெருங்கி விட்டது. அதற்கு முத்தார்ப்பு வைத்ததை போலதான் எனது அருமையன் முனைவர் அவர்கள் இங்கே இந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துகிறார் என்று சொன்னார். அது இறைவன் கொடுத்த வரம். அந்த வரம் ஒருபோதும் வீண் போகாது. மீண்டும் அம்மா அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக இருந்து அமைச்சரவையை உருவாக்கி அழகுபாக்குகிற வரை எங்களை போன்ற தொண்டன் தொடர்ந்து உயிரோடு இருப்போம். உங்களுக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம், எந்த தியாகத்தையும் செய்வோம். அண்ணன் அவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டியதல்ல, கண்ணீர் வடிக்க வேண்டியவன் எல்லாம் வெளியே இருக்கிறான். அவனைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தவிர நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை. அவர்கள் இடத்திலே ஒரு தூசி கூட படாமல் பார்க்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறோமே தவிர பணம் படைத்தவன் எவனும் இங்கே இல்லை. இன்னும் ஒன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், எனக்கே தெரியாதவர் யார் என்று. காளிகோயில் போயிட்டு வருகிற பொழுது என்னை ஒரு தாடியோடு பார்த்திருக்கிறார். என்னை போல் ஒரு தாடி வைத்திருக்கிறான், யார் என்று கேட்டிருக்கிறார். அவர் வேலைக்காரிடத்தில் என் பெயரை சொல்லி இருக்கிறார். நான் அவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் போய் பார்த்தேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு நல்ல தலைவி, ஒரு நல்ல அம்மா, அந்த அம்மா பின்னாடி நீ நிற்கிறாய், நீ நீண்ட நாள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும், அவர்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற பொழுது இவனெல்லாம் எங்கே போவேன் என்று தெரியாது. பதவி இருக்கிற பொழுது எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், போலீஸ் அதிகாரம் இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். இன்றைக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் எதை செய்ய சொன்னாலும், அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னால் அதை செய்து காட்டுகிற தொண்டனாக நான் உட்பட இருப்பேன் என்று சொல்லி உங்கள் பாதங்களை வணங்கி தொடருவோம், வெற்றி பெறுவோம். அண்ணா நாம வாழ்க, தந்தை பெரியார் பேர் போல் ஓங்குக, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நாமம் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் உரை நீட்டுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் என்னை ஆளாக்கிய இதய தெய்வம் தமிழகத்தின் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பொற்பாதம் வணங்கி இந்த தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான எம்ஜிஆர் விசுவாசி, புரட்சி தலைவி அம்மாவுடைய விசுவாசிகள் ஏற்றுக்கொண்ட எங்கள் தாய் புரட்சி தாய்
சின்னம்மா அவருடைய பொற்பாதம் வணங்கி இங்கே உரை நிகழ்த்துகிறேன். அண்ணா திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திவாகர் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களே, அண்ணா திராவிட கழக பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு தான் அண்ணன் திவாகரன் அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். அம்மாவுடைய லட்சியம் என்ன? கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும், ஒன்றுபடுத்த வேண்டும், ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவேன் என்று சபதம் எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிற எங்கள் சின்னம்மா அவர்களுக்கு நாம் கழகத் தோழர்கள் உற்ற துணையாக உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் நம்ம சின்னம்மா தான். கிராமத்தில் போகும்போது சொல்றாங்க, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. அந்த 2 பேரும் சரி வர மாட்டானுங்க, ஒருத்தன் அவனே ஒழிச்சுக்குவான். சின்னம்மா தான் இந்த கட்சியை காப்பாற்றுவாங்கன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அந்த பொதுமக்கள் சொல்லுகிற போது அம்மா சொல்லுவாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற போதும் இந்த கழகத்திற்கு சின்னம்மா அவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்தார்கள். இன்றைக்கும் உழைத்துக் கொண்டு இருக்கிறார் என்று எண்ணுகிற போது தொண்டர்கள் மத்தியிலே செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று கட்சி ஆஃபீஸை போட்டுறாங்க. அந்த கட்சி ஆஃபீஸை கட்டண விதம் அவனுக்கு தெரியுமா? அம்மா தான் நைட்டில் போய் பார்ப்பாங்க, என்ன வேலை நடக்குது, எப்படி நடக்குது. இப்படி பண்ண அம்மாவுடைய மனசு நேற்று போட்டுற போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு அவர்கள் உருவாக்கினவர்கள்லாம், அவர் காலிலே விழுந்தவர்களெல்லாம் இன்றைக்கு ஸ்ரீவாரி மண்டபத்தை கொக்கரிக்கிறார்கள். அது டெம்பரவரி தான், நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே இளைஞர்கள், தொண்டர்கள், நீங்க சொல்றது தான் நான் கேட்குறோம். என்ன சொல்றீங்க? எதிரி கூட திட்டாதீங்கன்னு சொல்றீங்க, கான்ட்ரவர்சியா பேசாதீங்கன்னு சொல்றீங்க. நாம் ஒன்றுபட வேண்டும், அடுத்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிற உங்களுக்கு ஒரே ஒரு தொண்டனுடைய கருத்தை சொல்றேன். நீங்க அண்மையில் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உளுந்தூர்பேட்டை வந்தீங்க. உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் மக்கள் கொடுத்த ஆதரவு மிக திருப்தியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அங்கே ஒருத்த மாவட்ட செயலாளராக இருக்கிறான், உங்களால் உருவாக்கப்பட்டவன் தான். எடப்பாடிக்கு அடிவருடி. ஒரு கிளைக்கழக செயலாளரை ஃபோனில் திட்டுறான். என்ன சொல்கிறான்? நான் உனக்கு ஆவின் டைரக்டராக போட்டனே, ஏன் அந்த அம்மா கூட போன நீ அப்படின்னு கேட்குறான். அந்த கிளைக்கழக செயலாளர் சொன்னார், எனக்கு நீ ஆவின் டைரக்டராக போட்ட, நான் நன்றியாக இருக்கிறேன். ஆனால் எடப்பாடிக்கு அம்மா முதலமைச்சராக கொடுத்தாங்களே, அந்த முதலமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு எடப்பாடி அம்மாவுக்கு துரோகம் செஞ்சான், நன்றியை மறந்துட்டானே, அவன் தலைமைக்கு நான் வரமாட்டேன், சின்னம்மா தலைமை தான் ஏற்றுக்குன்னு சொல்கிறான்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி தொண்டனுடைய உணர்வும் அதுதான். ஒவ்வொரு தொண்டனும் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அம்மாவுடைய தலைமை ஏற்றுக்கொள்வான். அம்மா வந்து எத்தனையோ எம்எல்ஏவை, மினிஸ்டரை, எம்பியை உருவாக்கி அனுப்பிட்டாங்க, போயிட்டானுங்க, பறந்து போயிட்டாங்க. ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் வருங்காலத்தில் அம்மா கை காட்டினா நீங்கள் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், உள்ளாட்சி பொறுப்புகள் வர இருக்கிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் அம்மாவோட 85 பார்க்குறேன். நான் 85 எம்எல்ஏ, அம்மாவோட இருக்கிற போது பார்க்குறேன். அம்மா வந்து விளம்பரமே பண்ணிக்க மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க, பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அம்மா அன்னைக்கு ஊர் ஊராக சுற்றி மக்களை சந்திக்கிறாங்கன்னா, தொண்டரை சந்திக்கிறாங்க. யாருக்காக? அம்மாவுடைய சபதம் நிறைவேற்ற வேண்டும், 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அம்மாவுக்காக நாம் உற்றதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்மா நாங்கள் மட்டும் இல்லை,
இன்னும் வரப்போறா. எத்தனையோ பேர் இங்க வர்றதுக்கு தாவிக்கிட்டு இருக்கா. என்னைக்கு அந்த 2 கூட்டமும் விளங்காத கூட்டம். இங்க வரக்கூடியவர்கள் விளங்குற கூட்டம். வருங்காலத்தில் எந்த தேர்தலாக இருந்தாலும் நீங்க கையை காட்டுறவன் தான் பொறுப்புக்கு வர முடியும். இரட்டை சின்னத்தை உங்களால் தான் மீட்க முடியும். அந்த கட்சி ஆஃபீஸை உங்களால் தான் திறக்க முடியும். ஏனென்றால் கடந்த கால அனுபவம் உங்களுக்கு சாதாரண விஷயம். இது ஒரு பெரிய விஷயமே இரட்டை சின்னம் வாங்கிறது. அன்றைக்கு சொன்னாங்களே அமரர் எம்என் அவர்கள், இந்த சின்னம் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்பேற்பட்ட அமரருக்கே மறந்துட்டாங்க. ஆனால் அம்மா அவர்கள் எடுக்கிற சபதம் வெற்றி பெறும். காரணம் அவங்க சொல்றது என்ன? நான் ஒன்றுபடுத்துவேன், எல்லாம் என் பிள்ளைங்க. யாராவது சொல்லுவாங்களா? அவன் சொல்றானுங்க, துரோகிகள் அம்மாவை பற்றி பேசலாம், தூக்கம் வரல. அம்மா அவங்களை பற்றி பேசுறதுல சிந்திப்பதும் இல்லை. கட்சி வளரணும், ஆட்சி கொண்டு வரணும், திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும் என்ற ஒரே நோக்கத்தோடு பாடுபடுகிற அம்மாவுக்கு நாம் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.